सबको नमस्कार अनेक वनकम हेलो एवरीवन वेलकम टू नॉलेज दुनिया प्रवीण गुरुवाத்தில் பார்ட் 4ல வந்து எஸ்ஏ போட்டுட்டு வரேன். ஏற்கனவே 1 2 3 போட்டிருக்கோம். இப்போ வந்து 4th எஸ்ஏ அதுக்கு மார்க் வந்து 15 மார்க்ஸ். இது சரவணா இந்துகளில் நடத்திட்டு இருக்கோம். பேஜ் நம்பர் வந்து 367. இந்த 4 எஸ்ஏ படித்தா போதும். இது வந்து கண்டிப்பாக வந்து 2 எஸ்ஏ கண்டிப்பாக கேட்குறாங்க. பிரஸ்தாவனா முன்னுரை முனி பிரேம்சந்த் உபன்யாஸ் சாமாட்டு மானி ஜாத்தேகை. முனி பிரேம்சந்த் வந்து நாவல் பேரரசராக கருதப்படுகிறார். கபன் உன்காலிக்கா உபன்யாஸ்கே. கபன் வந்து இவர் எழுதிய நாவலாகும். உபன்யாஸ் கா பாத்திர இசி உபன்யாஸ் கா பாத்திரகை. இதில் தயாநாத் வந்து இந்த பாத்திரத்தில் வந்து நடித்திருக்கிறார். ஆகே உஸ்கா சரித்திர சித்திரம் கியா ஜாத்தாகை. இதில் தயாநாத் வந்து கதாபாத்திரமாக இருக்கிறார். சஜ்ஜன் நல்ல குணம் கொண்டவர். தயாநாத் ரமநாத் கே பிதாகை. தயாநாத் வந்து ரமநாத்துடைய அப்பா. வே அதாலத்து மே காம் கர்த்தேகை. அதாலத்து அப்படி அவர் வந்து தயாநாத் வந்து ஒரு கோர்ட்டில் வந்து வேலை செய்கிறார். காம்னா வேலை. வே பசாஸ் பருப்பியே வேதன் பாத்தேகை. அவருக்கு வந்து பசாஸ் அப்படின்னா 50. அவருக்கு சம்பளம் வந்து வேதன்னா சம்பளம்னு அர்த்தம். அவருக்கு சம்பளம் வந்து 50 ரூபாய். வே சாகத்தே தோ ரிஷத்து பா சக்தியகை. அவர் வந்து லஞ்சமே வந்து வாங்க மாட்டார். அவர் லஞ்சம் வாங்கினா நிறையா வாங்கலாம். இருந்தாலும் அவர் லஞ்சம் வாங்கிறதுக்கு அவருக்கு பிடிக்காது. மகர் வே வைசா நகி கர்த்தி. அவருக்கு வந்து வயசானகி. அவர் வந்து நிறைய கிடைக்கும் லஞ்சம், இருந்தாலும் அவருக்கு பிடிக்கலை. வக்கு உன்கா ஸ்வாபகை. அவர் வந்து உண்மையான வந்து சுவாபம் கொண்டவர். துனியாதாரின்னு தன்னை சுற்றி வந்து என்ன யோசிச்சுட்டே இருப்பாராம். ரமநாத் உன்கா ஷபுஷே படா பேட்டாகை. ரமநாத் வந்து உன்கா வந்து அவர் வந்து தயாநாத்துக்கு வந்து ஒரு பெரிய மகனாக இருந்தார். வகு காலேஜுமே படினே ஜாத்தாகை. வந்து ரமநாத் வந்து கல்லூரியில் படித்து கொண்டிருந்தார். காலேஜி கா சுல்கு ஆதாக்கர் நகி பானே சே வே அப்புனே பேட்டே ரமநாத் சே ககத்தேகை कि मैं तुम्हारी डिग्री के लिए सबकी चूका और नंगा नहीं சுக் சக்தா. வந்து தயாநாத்துடைய வந்து பெரிய மகன் தான் வந்து ரமநாத். அவர் வந்து காலேஜில் படிச்சுட்ருக்காரு. அந்த காலேஜ் வந்து அவரால் வந்து தயாநாத்தால் வந்து ஃபீஸ் வந்து அவரால் வந்து கட்ட முடியல. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து தும்ஹாரே டிகிரி கேலியே, நீ படிக்கிறதுக்கோசரம் வந்து சப்கோ பகவான் பூக்கா நாங்கள் வந்து எல்லோரும் வந்து நாங்கள் வந்து பசியோடு இருக்கோம். அப்போ வந்து பூக்கா அப்படின்னா பசி நடத்து. எல்லோரும் வந்து பட்னி போட்டுட்டு இருக்கோம். நங்கா நகி ரக்கு சக்தா. மீது குழந்தைங்களுக்கெல்லாம் நான் துணி எடுக்கணும், ட்ரெஸ்ஸெல்லாம் நான் எடுக்கணும் செய்யணும். நான் என்ன பண்ணுறது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மகன்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கார். அவர் சுவாபிமானி தன்னம்பிக்கை உள்ளவர். दीनदयाल अपनी बेटी जालपा की शादी दयानाथ के बेटे रमनाथ से करना चाहते हैं. அப்போ வந்து இங்கே வந்து தீனதயாள் என்பவர் வந்து அவருடைய மகள் தான் வந்து பேட்டினா அவருடைய மகள் வந்து ஜால்பாவுடைய அப்பா தான் வந்து தீனதயாள். அவர் வந்து திருமணம் செய்யுதுன்னு சொல்லிட்டு சாதினா திருமணம் செஞ்சுன்ட்டு தயாநாத்துக்கு வந்து அவங்க வந்து தயாநாத் வந்து இவருக்கு வந்து தீனதயாளுக்கு வந்து ஃப்ரெண்டாக இருப்பார். அதனால் உன் மகனுக்கு வந்து என் பெண்ணை நான் கொடுக்குறேன், ரமநாத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாநாத்தில் வந்து அவர் வந்து தீனதயாள் வந்து பேசுகிறாரு. அதுதான் சாகத்தேகை. நான் பெண்ணை கொடுக்கலாம், நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாரு. அது தயாநாத்துக்கு பாஸ் ரூபியே நகிஹை. இப்போ அதுக்கு தயாநாத் சொல்கிறாரு, நீ வந்து இப்போ மகனுக்கு வந்து பெண்ணு தரேன்னு சொல்கிறேன், ஆனால் இப்போ எங்கிட்ட இது திருமண செலவுல அந்த பணமே இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தீனதயாள்கிட்ட வந்து தயாநாத் வந்து சொல்கிறாரு. इसलिए वे इस प्रस्ताव का डाल
டால் தேனா சாகத்தேகை. அப்போ வந்து இஸ்லி ஆகையால் வந்து இஸ் பிரதாவா அதனால் வந்து அவர் சொல்கிறாரு, இப்போ வந்து என்னால் கடன் வாங்கி இப்போல்லாம் என்னால் எதுவுமே எனக்கு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. தயநாத் பாஸ் ருப்பியனை उनका पत्नी रामेश्वरी उनका மனா லேத்தாகை. உடனே ராமேஸ்வரி யார் அப்படின்னு கேட்டால் அந்த தீனதயாளுடைய மனைவி. அப்போ வந்து இவங்க வந்து இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்து இப்போ வந்து திருமணத்துக்கு வந்து பணம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண தீனதயாள்கிட்ட வந்து அவங்க மனைவி வந்து சொல்கிறா. அப்போ வந்து அதுக்கு சொல்கிறது தான் வகு ககத்திகை. அப்போ ராமேஸ்வரி வந்து சொல்கிறான் கி தும் தீனதயாள் சி தகேதிலே லோ. நாம் வந்து வரதட்சணை நம்ம பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம வந்து வரதட்சணை கொடுப்போமில்ல, அந்த வரதட்சணை வச்சுட்டு அவங்க கல்யாணம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராமேஸ்வரன் வந்து தீனதயாள்கிட்ட வந்து கணவன்கிட்ட சொல்கிறாப்புல மகர் தயானத்து தேகேஜி மாங்கனேக்கு தயார் நகி ஹோத்தி. ஆனால் வந்து தயாநாத் வந்து அந்த வரதட்சணை வந்து தகேஜ் அப்படின்னு அந்த வரதட்சணை வந்து அவருக்கு வந்து வாங்கிறது வந்து அவருக்கு வந்து பிடிக்காதும், அதுக்கு வந்து அவர் தயாராகவும் இல்லை. நீங்கள் வந்து இந்த வரதட்சணை கொடுத்து நான் கல்யாணம் பண்ணணும், இல்லை எனக்கு வரதட்சணை வாங்குறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தயாநாத் வந்து சொல்கிறார். அச்சுருக்கள் தயாநாத்தினி குச்சிபி நகி மாங்கா. அவருக்கு வந்து தயாநாத்துக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து அவருக்கு வந்து அதில் விருப்பமே இல்லை அப்படின்றார். காசு இல்லாத இப்போ எப்படி திருமணம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவர் விருப்பமே இல்லை. மகர் ஆனால் தீனதயாள்னி டீக்குமே 1000 ருப்பியே தியே. உடனே வந்து அவருக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து கொடுக்குறாரு. இந்த காசு வச்சு நீங்கள் வந்து ஒரு திருமணம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு வந்து கொடுக்குறாரு. தப்பு அப்பொழுது தயாநாத்திபி அப்புனி दीन दिखाना चाहते हैं इसलिए खर्च में गहने बनाते हैं. உடனே அந்த 1000 ரூபாய் அதை வாங்கி என்ன பண்ணுறாரு, அதை வாங்கி அவர் நகையெல்லாம் வாங்காரு. அந்த கர்ச்சினா ஒரு செலவுக்கோசரம் என்ன பண்ணுறாரு, அதை வந்து அவர் வந்து நகையெல்லாம் வாங்கி அதை வந்து ஏற்பாடு பண்ணுறார். உன்கி பத்தினி உன்கோ சாவதான் கர்த்திகை. அப்போ வந்து அவங்க மனைவி வந்து சொல்கிறா, இந்த மாதிரி வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம பணம் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செலவு செய்கிறது வந்து எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுக்கிறா. மகர் தயாநாத் உஸ்கி உபேக்ஷா கர் தேத்தேகை. அவங்க மனைவி சொல்கிறத வந்து தயாநாத் வந்து கொஞ்சம் உபேக்ஷா அப்படின்னா மதிக்காமல் இருக்கிறது. அவங்க மனைவி சொல்கிறது எதுவுமே காதில் போட்டுக்காமல் மதிக்காமல் அவர் பாட்டு இருக்கார். தும்தாம் சே விவாகு ஹோத்தாக. அந்த கல்யாணம் வந்து தடபுடலாக வந்து அவர் வந்து நடத்துகிறாரு தயாநாத். பச்சாதவா அப்படின்னா வந்து கவலை இல்லாமல் இருக்கிறது. दीनदयाल ने खूब दिया मगर दयानाथ सब कुछ नाच தமாஷ் மே உடா தேத்தேகை. அந்த திருமணம் வந்து எப்படின்னா ஆட்டம் பாட்டத்தோடு வந்து நாச் அப்படின்னா டான்ஸ்னு எடுத்து ஆட்டம் பாட்டத்தோடு வந்து ரொம்ப வந்து செலவு வந்து அதிகமாக செஞ்சு தாம்துமாக இந்த திருமணம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஜப்பு ஷாத்து ஹாத்து காலிகோ ஜாத்திகை. அப்பொழுது வந்து கையில் இருந்த காசு எல்லாமே என்ன ஆகிடுச்சு, அவங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக வந்து செலவாயிடுச்சு. கையில் வந்து காசே இல்லை. ஹாத்து காலி அப்படின்னா கையில் வந்து ஒன்றுமே இல்லை, இருந்த காசெல்லாம் செலவு பண்ணிடுறாங்க. தப்பு வே பச்சாதானே லகத்தேத்தே. धर्मवीर शराग आकर वो उदार चुकाने पर जोर देता है. ஷராக் அப்படின்னா வந்து கடன்காரர் வராங்க, வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து கடன் வாங்கி வந்து செலவு பண்ணியிருப்பார் தயாநாத். அப்போ வந்து அந்த
பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வகு தீன் 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 கோ மேகந்தித்து ஜாத்தாகை, உங்களுக்கு வந்து 3 நாள் தான் உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த கடனை வந்து நீங்கள் கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடங்காரன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. வே ககத்தேகை கி ஜால்பா கா சச்சாயி சுனாயா और गहने उतार देते का गहे यज्ञ जानकर रमनाथ ககத்தாக கி வகு நகி தேங்கா. உடனே வந்து இவர் சொல்கிற அவங்க கடங்க வந்து 3 நாள் டைம் சொன்னதுனால இந்த உண்மை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ககனே. அப்போ வந்து ராம்நாத்திட்ட வந்து அவங்க தயாநாத் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி வந்து உங்கள் மனைவிட்ட வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து நகையெல்லாம் கொஞ்சம் கேட்டுப்பார், அந்த கேட்டுப்பார், நகை கொடுத்து அதை வந்து நம்ம அடகு வச்சு இந்த கடனை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து மகன்கிட்ட வந்து சொல்லியிருப்பார். ரமநாத்தில் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு ரமநாத் சொல்கிறாரு, வகு நகி தேங்கா, அவள் கண்டிப்பாக வந்து இந்த நகை வந்து கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரமநாத் வந்து உங்கள் அப்பாட்ட தயநாத் வந்து சொல்கிறாரு. இஸ்லியே மை ககனே சுரா லாவுங்கா தயநாத் இசே படா பாபு சம்ஜாத்தேகை, இப்படி சொல்கிறப்ப கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். அதனால் என்ன பண்ணுறேன், மனைவியோடைய நகை வந்து நான் திருடிட்டு வந்து நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். சுரானா திருடுன்னு அர்த்தம். திருடிட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து ககனி நகை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொண்டப்போ அதுக்கு தயநாத் வந்து ஈஸ் படா பாப், இது உண்மையிலே இது வந்து ஒரு பெரிய பாவம், இதை நீ கண்டிப்பாக இந்த பாவத்தை வந்து நீ செய்யாத, கேட்டு வாங்கி திருடிட்டுலாம் வரக்கூடாது, உன் வீட்டில் நீயே திருடுறதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து சொல்கிறார். இஸ்லியே ஆகையால் ககத்தேகைக்கு மை ஐஷா கர்ணே நகி தேங்கா, கண்டிப்பாக இந்த செயலை எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் பண்ணக்கூடாது, இது உண்மையிலே வந்து இது வந்து எவ்வளோ பெரிய பாவம் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து மகன் வந்து சொல்கிறார். பரிஸ்திதிக்கா குலாம், பரிஸ்திதி அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து அடிமையாக இருக்கிறது. ராத்துக்கோ ரமநாத் அலமாரி கோல்கர் ககனேலே ஆத்தாகை, உடனே ராத்திரி இரவு நேரம் வந்தோன்னு என்ன பண்ணுறாப்புல இந்த ரமநாத் வந்து அலமாரி கோல்கர்னை திறந்து என்ன பண்ணுறாரு, நகை வந்து எடுத்துகிட்டு வராரு. லே எடுத்து ஆத்தாகை எடுத்துகிட்டு வராரு. அப்புனே ஜகாக்கர் தேத்தாகை, உடனே உங்கள் அப்பா வந்து தயநாத் வந்து எழுப்புறார். ஜகாக்கர்னு எழுப்பி அப்பா தூங்கிட்டு இருக்காரு நைட்டில், எழுப்பி வந்து இந்த ரமநாத் வந்து கொடுக்குறாப்புல, இந்த மாதிரி இந்த நகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாப்புல. அதுக்கு தயநாத் ககனுக்கு தூசரே ஜகக்கு ரக்வாக்கர் சோர் சில்லானி லகத்தேகை, உடனே உங்கள் அப்பா வந்து அந்த நகை வாங்கணுன்னா ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாங்கி என்ன பண்ணுறாரு, அந்த நகை வந்து என் மகனை வந்து நான் இப்போ தானே இவ்வளோ தூரம் எனக்கு சொல்லியிருப்பேன், நகையை எடுத்துகிட்டு வந்துட்டேன், திருடிட்டு வந்துட்டேன்ட்டு திட்டிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த நகை வந்து ஜகக்கு ரக்குவாலி அப்படின்னா வேறு ஒரு இடத்துல வந்து அந்த நகையை வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, திருடன் சொல்லிட்டு சில்லானைனா கத்துறாரு. அப்போ வந்து தயநாத் வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. கத்துறாரு இந்த மாதிரி தான் வீட்டில் வந்து தாமாக இந்த நகையை தீட்டு வந்து கொடுத்து அதை போய் நான் இது பண்ணது எவ்வளோ பெரிய அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இப்படி செய்யலான்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி அவர் பண்ணுறாரு. நேக்கி ரமநாத் முனிசிபாலிட்டி காம் கர்ணே லகத்தாக, ரமநாத் வந்து முனிசிபாலிட்டியில் வந்து அவர் வேலை செய்து வருகிறார். வக்கு ரிச்வத்து லேனே, ரிச்வத்து அப்படின்னா அவர் லஞ்சம் வாங்குறது, அந்த ரிச்வத்து லேனே லகத்தாக, அவர் வந்து என்ன பண்ணுவார், லஞ்சம் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாப்புல. ரமநாத் வந்து வாங்குவாப்புல. யக்கு ஜான்கர் தயநாத் ரமநாத் சே ககத்தேகை, இது வந்து ஜான்கர்னு தெரிஞ்சிடுச்சு அவங்க அப்பாவுக்கு வந்து. தயநாத்துக்கு வந்து மகன் வந்து லஞ்சம் வாங்குறது தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு, ரமநாத்தை வந்து பார்க்குறாப்புல. ரிஷ்வத்து கா ஏக்கு பைசா பி மேரே கர் மத்து லே ஆவோ, இந்த லஞ்சம் வாங்கின காசை வந்து தயவுசெய்து வந்து இந்த பைசா வந்து என் வீட்டுக்கு வந்து நீ கொண்டே வராதா, மேரே கர் நம்ம வீட்டுக்கு நீ இதை கண்டிப்பாக நீ கொண்டு வரக்கூடாது, லஞ்சம் வாங்கின காசை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இது வந்து உண்மையிலே லஞ்சம்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். லக்கீர் கே ஃபக்கீர்,
दयानाथ पुराने विचारों पर विश्वास रखते हैं. தயநாத் வந்து புராணி அப்படின்னா பழைய நம்பிக்கையுடைய பழமைவாதி. பழசு எதுனாலும் நம்பக்கூடியவர். விஸ்வாசம்னா நம்பிக்கை உள்ளவர். அவர் பழசை அதிகமாக நம்பக்கூடியவர். புராணி रिश्मी हो उनको पसंद हैं. அவருக்கு பண்பாடு பழக்க வழக்கம் எல்லாமே பழைய பண்பாடு பழக்க வழக்கம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். औरतों का दौड़ी बहुत आज़ादी मिलती देख कर ये சஞ்சால்தே हैं. அவரத்தோ தோடி அந்த காலத்தில் இப்போ அவரத்தோன்னா பெண்கள்னு அர்த்தம். தோடி பகுத்து ஆஜாதி அந்த காலத்தில் பெண்கள் ஒரு அடிமைத்தனமாக வீட்டிலே எல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க. வெளியில் போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தாங்க பெண்கள். அதெல்லாம் அவர் பார்த்ததெல்லாம் பார்த்தா நீங்கள் எரிச்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அச்சே சசூர் அப்படின்னா மாமனார், நல்ல மாமனார். ரமநாத் காசி சோடுக்கர் பாகு ஜாத்தாக. ரமநாத் காசிக்கு காசி விட்டு போகிறார். ஜால்பா அப்புனே ககனே பேச்சுக்கர் ரமநாத் கா லியா கஜ் சக்தாக. அப்போ அவர் அந்த ஊரை விட்டு அவர் போனதுனால ஜால்பா என்ன பண்ணால் தன்னுடைய நகையெல்லாம் பேச்சுக்கன்னு விற்கிறது. தன்னுடைய நகையெல்லாம் விற்று என்ன பண்ணுறா கடன்காரங்களுக்கெல்லாம் கடனெல்லாம் என்ன பண்ணுறா அவள் அடைச்சி வச்சிட்றா. வக்கு தேக்குக்கர் தயாநாத் துக்கி ஓத்தேகை. உடனே தயாநாத் ரொம்ப வருத்தப்படுறாரு. தன்னுடைய மகன் கடன் பட்டதெல்லாம் தன்னுடைய மருமகள் கடன் அடைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப மனசு ஒரு கஷ்டமாக இருக்குது தயாநாத்துக்கு. ஜப்பு ஜால்பா நிற்கே பித்தாஜி ஆத்தேகை. அப்போ உடனே ஜால்பாவுடைய அப்பா வராரு. தப்பு தயநாத் ஜால்பாக்கு சம்ஜாத்தகை. அப்போ தயநாத் ஜால்பாட்டை சொல்கிறாரு, தும் ஆப்னே பிதா கே கர் குச்சி சம்மிய நிறகோ. நீ போய் உங்கள் அப்பா வீட்டில் போய் கொஞ்ச நாளைக்கு நீ குச்சி சம்மைய கொஞ்ச நாட்கள் நாங்கள் இரு தும்காரா துக்கு ஹல்கா ஹோகா. அப்போ உன் கவலையெல்லாம் சீக்கிரமாக அது தீந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உன்னை பார்க்க வந்திருக்காரு, நீ அங்கே போ, நீங்கள் நீ கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் சொல்கிறார். கர்மட்டு கடமை உணர்வு. அந்துமே இறுதியில் ரமநாத் அவர் தேவிதின் தோனு ஏக்கு தேகாத்தேமி சலே ஜாத்தேகை. கடைசியாக என்ன பண்ணுறார் ரமநாத்தும் தேவிதினும் அவர் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, வெளியூருக்கு அவங்க போயிட்டுருக்காங்க. वहाँ ஜமீன் லேக்கர் தர்காரியாங் பைதா கர்த்தேத்தி. அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்த வாங்கி விலைக்கு காய்கறிலாம் என்ன பண்ணுறாங்க, பயிர் போடுறாங்க. பயிர்தானா நல்லா வளர்ச்சி கொடுக்குது. இந்த பயிரெல்லாம் நல்லா அதிகமாக விளைச்சல் வருது. தயாநாத் பி உன் லோகோங்கோ ஷாத்து மில் ஜாத்தேகை. அப்போ தயநாத் அங்கே இருக்க மக்கள்கிட்ட ரொம்ப மகிழ்ச்சியோடு இருந்துகிட்ருக்காரு. வகாங்குவே அப்புனே கோ தேவிதின் கா அசிஸ்டண்ட்டு மான்தேகை. அப்போ தேவிதினும் ரமநாத்தும் அந்த இடத்த வாங்கி இது பண்ணாங்கல்ல, அப்போ அசிஸ்டண்ட்டாக இருந்து அவங்க அங்கே நல்லா பயிர் நல்லா விவசாயம் நல்லா இதாகுது. பராபர் காம் கருத்து ரகத்தேகை. எல்லோருக்கும் என்ன பண்ணலாம், ஈக்குவலாக எல்லாருக்கும் வேலை கொடுத்து எல்லோரும் சமமாக எல்லோரும் வேலை செஞ்சாங்க. எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. உபசன்கார் முடிவுரை. தயாநாத் ஹமி யக்கு பாட்டு சிக்காத்தகை. அவன் தயாநாத் ஹமே பாட்டு இந்த பாடத்தில் உண்மையிலே ரொம்ப நிறையா உண்மை நிறைய சொல்கிறாரு. கி சச்சாயினா உண்மை, சச்சாயி அவரு நேக்கிங்கே காரங்கி மனுஷிய குஷுகர் சகத்தாகை. இது தயநாத் உண்மையில் நேர்மனாக இருந்ததுனால தான் அந்த மனுஷனை ஒரு மனிதனாக எல்லாரையும் மன்னிச்சு அவர் யாருமே லஞ்சமே அவர் வாங்காமல் தானே இருந்தார்.
அதனால வந்து அவர் வாழ்க்கையில் வந்து ரொம்ப வந்து அவரால் வந்து ஒரு மனுஷனாக இருந்து மகிழ்ச்சியோடு அவரால் வந்து இருக்க முடியுது. கடி கடி மகன் 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 தே சே சாந்தி பிராப்தி ஹோத்திகை. இந்த முயற்சி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, அமைதி வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. பர்சிஸ்டி परसिस्टी के कारण सम्य डटेगा तो संकट आवेदा सचमुच दयानंद का पात्र சித்திரம். இந்த இக்கட்டை இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட அவர் தயானந்த் வந்து தன் மகனை தான் வந்து கண்டித்தார். இதெல்லாம் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. உண்மையிலேயே வந்து இது வந்து ரொம்ப இந்த பாத்திரம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது உண்மையான அந்த கதாபாத்திரம் தயானந்த் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தயானந்த் சித்திரன் கூபு ஹுவாகை. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, தன்யவாத்.